ஸ்டாலின் அவர்கள் சிஎம்மாக இருக்கும்போது ஒரு 3 இதுக்கு மேலே ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணேன். தென் 3 மீட்டிங் அட்டன் பண்ணலை. இது அட்டன் பண்ணாதது அந்தந்த ஸ்டேட்டுக்கு தாங்க நஷ்டம். உங்களுக்கு என்ன தேவை? இது எப்படி இருக்கணும்னால் அரசியலை தாண்டி இருக்க வேண்டும். இந்த பக்கம் மண்ணை தோல்றது, மேடு பண்ணுறது, இதை பண்ணுறது, திரும்பி செஞ்ச இடத்தை கூட செஞ்சுட்டு இருப்பாங்க. அண்ட் இதையும் தாண்டி அதில் நிறைய லீக்கேஜ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருந்து 100 பேர் 100 நாள் வேலை வாய்ப்பு எவ்வளோ பேர் கிடைக்கிறது என்ன தெரியாது. திமுக ஆட்சி இருந்தப்போ அது போன்ற ஒரு நிதிகளை ஒதுக்குவதில் பல்வேறு விதமான அவர்கள் அந்த ஐயப்பாடு இருந்தது. ஏன் ஐயப்பாடுனால் இவங்க நிர்மலா சீதாராமன் கேட்குறாங்க, என்னென்ன நீங்கள் ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணீங்க, என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. அவங்க கொடுக்கவில்லை. சில ப்ராஜெக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் உடனே அதுக்கு அரசியல் உள்நோக்கத்தோடு முட்டுக்கட்டை போடக்கூடாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆப்போஸ் பண்ணுறீங்கன்னா எதனால ஸ்டேட் கவர்மெண்ட் ஆப்போஸ் பண்ணுறோம், இதெல்லாம் கூட நித்தி ஆயோக் மீட்டிங்லேயே பேசலாம். எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு ஆரம்பத்திலேருந்தே கன்சர்ன் இருக்கு, எங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் இது சென்ட்ரலேருந்து ப்ராப்பராக வரவில்லை அப்படின்னு. அதுக்கு தான் இப்போ என்ன பண்ணாங்க, 1000 கோடி ரூபாய் இந்த டிசாஸ்டர் ரெக்கவரி அதுக்குன்னு இவங்க கொடுத்துருக்காங்க. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் பொருளாதார ஆர்வலர் ரவிசங்கர் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கு. ஒரு மாத ஆட்சியில் விஜயுடைய செயல்பாடுகளை பார்த்து வேறு விதமான பார்வைகளை வெளிப்படுத்திய பலரும் நிதி ஆயோக் கூட்டத்தில் அவர் கலந்திருப்பதை கண்டு எல்லாருமே வாயடித்து போய் வியந்து பார்க்கிறார்கள். இந்த நிதி ஆயோக் கூட்டம் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டம். ஒரு 11வது நிதி ஆயோக் அதனுடைய ஒவ்வொரு மாநிலத்துடைய வளர்ச்சி, அதேமாதிரி பார்த்து ஏற்றுமதி இறக்குமதி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை, வேளாண், கல்வி என அனைத்துக்கும் ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு முதல்வர் விஜய் ஒரு பொறுப்புணர்வோடு ஒவ்வொரு விஷயமாக அவர் தரப்புக்கும் அதில் எடுத்துரைத்து நடுவண் அரசினுடைய அந்த ஆலோசனைகளையும் உள்வாங்கி கொண்டு பதிலுக்கு விஜயும் பார்த்திங்கன்னா மாநிலத்துக்கு என்னென்ன தேவை, இந்த கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு விதமான வளர்ச்சிகள், குறிப்பாக மெட்ரோ, அதே மாதிரி புல்லட் ரயில் என ஏகப்பட்ட விஷயங்களுக்கும் ஒரு தீர்வு காணும் வகையில் இந்த கூட்டம் அமைந்திருப்பதாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கூட்டத்தை? ஸோ இந்த நித்தி ஆயோக் கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் இதுங்க. இதனால தான் இன்றைக்கி அந்த பிரைம் மினிஸ்டரே அட்டன் பண்ணுறார் இந்த மீட்டிங்கு. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட் லெவல்லையும் கூடிய வரைக்கும் எல்லா ஸ்டேட்லேருந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் போவாங்க. ஏன்னா அந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் அசிஸ்டட் பை தேர் அஃபீஷியல்ஸ், சீஃப் செக்ரட்டரி ஆகட்டும், ஃபைனான்ஸ் செக்ரட்டரி ஆகட்டும், மற்ற பிடபிள்யூடி, ரெவின்யூ எல்லாமே. ஸோ அவங்க எல்லாருமே இன்புட்டு கொடுக்கணும் சிஎம்க்கு. அதை பேஸ் பண்ணி சிஎம்க்கும் ஓவராலாக பொதுவாக நம்ம இந்த இதில் ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் அசம்பிளியில் இவங்க சொன்னது என்ன அப்படின்னா, விஜய் அவங்க இதில் நெக்ஸ்ட்டு 5 வருஷத்துக்கு என்ன விஷன், எப்படி பண்ண போகிறோம், எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னு. ஸோ அவருடைய இது சிஎம் ஆனதுக்கப்புறம் 2வது அஃபிஷியல் விசிட் டு டெல்லி. இன்றைக்கி அந்த நித்தி ஆயோக் மீட்டிங்கில் கலந்துக்க போகிறார். போன தடவையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஸ்டாலின் அவர்கள் சிஎம்மாக இருக்கும்போது ஒரு 3 இதுக்கு மேலே ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணார். தென் 3 மீட்டிங் அட்டன் பண்ணலை. இது அட்டன் பண்ணாதது அந்தந்த ஸ்டேட்டுக்கு தாங்க நஷ்டம். உங்களுக்கு என்ன தேவை? இது எப்படி இருக்கணும்னால் அரசியலை தாண்டி இருக்க வேண்டும். ரொம்ப சரியாக சொன்னீங்க. ஆமாம். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் ஜெயலலிதா அவர்களை போய் கலந்து கொண்டு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாண்டேசிங் அலுவலி தலைவராக இருந்தார். எஸ், அவர்கள் அந்த கூட்டத்தை கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று பல பேர் சொன்னாங்க. கூட்டத்தை கலந்து கொண்டார், அதிக நிதியை வாங்கி கொண்டு வந்தார். ஏன்னா உங்களுக்கு எதிரும் புதிருமான விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் முக்கியமான விடையை நம்ம அது மாற்றாந்தாயாக இருந்தால் கூட நம்ம கேட்க வேண்டிய இடத்துல கேட்டால் தான் கிடைக்கும் என்பதை அந்த உணர்த்திய அந்த ஜெயலலிதாவுடைய தருணம் இருக்குங்கள்ல, அது ஒவ்வொரு மாநில அரசுகளும் இன்றைக்கி பின்பற்றி வராங்க. ஸோ அந்த சிஎம் போகவில்லை, இல்லை சிஎம்மால் முடியலை அப்படின்னா அடுத்த நெக்ஸ்ட் அவர் லெவல் இருக்கார். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அட்லீஸ்ட் ஈ ஷுட் அட்டெண்ட். ஏன்னா அவருக்கு தான் தெரியும் பட்ஜெட் போடும்பொழுது
என்ன ஃபண்ட்ஸ் இருக்குது, என்ன க்ரன்ச் இருக்குது, பட்ஜெட்டில் என்னென்னு இதுக்கு நான் அலோகேட் பண்ண போகிறேன். மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம் இருக்கும். ஏன்னா எனி பட்ஜெட், இப்போ தமிழ்நாடு பட்ஜெட்டை பார்த்தால் 70-75% சேலரி, பென்ஷன், ரிட்டையர்டு ஃபண்ட்ஸ், தென் ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வட்டி செலுத்துதல், அதுக்கே சரியாக போயிடுது. மீதி 25% தான் இருக்குது. இந்த 25%த்தில் மெயினாக ஒவ்வொரு அரசாங்கமும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உங்கள் ஜிடிபியில் எவ்வளவு பண்ண வேண்டும், அது ஒரு இது இருக்குது சார். ஜிடிபியில் 8-10%, 12% இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பண்ணணும்னால் ஃபண்ட்ஸ் எவ்வளவு இருக்குது, இல்லை என்றால் எப்படி நீங்கள் வாங்க போகிறீங்க? ஏன்னா சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம் இருக்குது, சென்ட்ரல் அசிஸ்டன்ட் ஸ்கீம் இருக்குது. சிலதெல்லாம் இப்போ ரீசெண்ட் இதில் அவுட் சைட் தி கான்டெக்ட் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே இந்த எம்ஜிஎன் என்ரேகான்றது மகாத்மா காந்தி ரூரல் டெவலப்மெண்ட் அந்த வேலை வாய்ப்பு இது, அதெல்லாம் பழைய ஸ்கீம் கீழே பார்த்தீங்கன்னு வச்சுங்க 100 நாட்களுக்கு தான் இருந்து 100 days தான். இப்போது அதை வந்து விபிஜி ராம்னு இது பண்ணிருக்காங்க, விக்ஷித் பாரத் கேரண்டி ரோஜ்கர் ஆஜிமிக மிஷன் என்னமோ ராம், விபிஜி ராம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அது கொஞ்சம் மாறுபட்டு கருத்து இருக்குது. அந்த பெயரை மாற்றிருக்க வேணாம், மாற்றிருக்க வேண்டாம். அதெல்லாம் கொஞ்சம் ஆழ்ந்து யோசனை பண்ணி செஞ்சிருக்கலாம். கண்டிப்பாக அது ரொம்ப நடுவு அரசு ரொம்ப அவசரப்பட்டு விட்டதோ. ஆமாம். ஆனால் அதனுடைய ஸ்கீமை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. அதாவது எம்ஜிஎன் ரேகா, அதில் வந்து என்ரேகாவில் 100 நாள் வேலை வாய்ப்பு, அதை நீங்கள் பொதுவான யதார்த்தமாக சொல்கிறேன் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த பக்கம் மண்ணை தோன்றது, மேடு பண்ணுறது, இதை பண்ணுறது, திரும்பி செஞ்ச இடத்தையே கூட செஞ்சிட்ருப்பாங்க. அண்ட் இதையும் தாண்டி அதில் நிறைய வந்து லீக்கேஜ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருந்தது. 100 பேர் 100 நாள் வேலை வாய்ப்பு, எவ்வளோ பேர் கிடைக்கிறது என்ன தெரியாது. அதுலேயும் அறுவடை காலம் வந்து விட்டால் இவங்க இதுக்கு போனான்னு வச்சுங்க, இங்கே அறுவடைக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ ஃபார்மர்ஸுக்கு இவங்க லேபர் காஸ்ட் கொடுக்கறதுக்கு வெளியிலேருந்து ஆளை கொண்டு வரணும், அதிகமாக பணம் கொடுக்க வேண்டியிருக்கும் அந்த என்ரேகா பீரியடில். இப்போ இந்த விபிஜி ராம் ஆக்ட் கீழே இவங்க 125 நாள் கொடுக்குறாங்க. மெயினாக 4 டொமைன், அதாவது வாட்டர் ஸ்கேசிட்டி அது இல்லாமல் பார்த்துக்கிறது, ரெண்டாவது ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தென் மற்ற இதில் அதர் சைடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதையும் தாண்டி ஒன்மோர் இது வச்சுருக்காங்க. இந்த 4 டொமைன் தான் ப்ரீடாமினென்ட்லி. இந்த 4 டொமைனுக்கு கீழே பணம் கொடுக்கணும். ஆனால் என்ரேகா கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 90% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தாங்க, 10% ஸ்டேட்டு கொடுக்கணும். ஆனால் இப்போது இந்த விபிஜே ராம் ஆக்ட் கீழே 60% தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க, 40% ஸ்டேட்டு போட்டுக்கொள்ள வேண்டும். ஸோ ஸ்டேட்டுக்கும் அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஓகேவா? நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே கொடுக்குறாங்க, நம்ம ஏதோ பண்ணலாம், ஸ்கீமை பண்ண முடியாது அந்த மாதிரி. அதனால தான் இப்போ இன்றைக்கி பேப்பர்லேயும் போட்டிருக்கான் பாருங்கள், இந்த விபிஜே ராம் கீழே அந்த இது கீழே 7585 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குறாங்க. அந்த 7585 கோடி ரூபாய்ங்கிறது நான் சொன்னது 60% ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் காஸ்ட். இது முதலமைச்சர் விஜயுடைய அணுகுமுறையால் இப்போ வந்து அது ஒரு இந்த தொகை ஒதுக்குவதாக, அதை நான் இமிடியேட்டாக அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். இவருக்கு ஆட்சி பதவி எடுத்து 20 நாள் தானே ஆறுது, உடனே அதான அணுகுமுறை. ஏன்னா இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி இருந்தப்போ அது போன்ற ஒரு நிதிகளை ஒதுக்குவதில் பல்வேறு விதமான அவர்கள் அந்த ஐயப்பாடு இருந்தது. ஏன் ஐயப்பாடுனால் இவங்க நிர்மலா சீதாராமன் கேட்குறாங்க, என்னென்ன நீங்கள் ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணீங்க, என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. அவங்க கொடுக்கவில்லை. இப்போ இந்த இதில் கூட எப்படினால் 7585 கோடி ரூபாய் இவங்களுடைய, நான் இப்போ சொன்ன மாதிரி 60% ஃபண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா என்ன அப்ரூவ் பண்ணிருக்காங்க, உடனே அப்படியே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வேலை செய்ய அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இதை கொடுப்பாங்க. ஸோ இது 60%, பேலன்ஸ் 40%, அரவுண்டு 4800 crores தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கணும். ஸோ ஓவரால் மொத்தமாக 12500 கோடியோ என்னமோ வரும் இது. ஓகேவா? இதை நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி மொத்தமாக இது பண்ணுவேன், அப்ரூவ் பண்ணியாச்சு. எங்களுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய 60% ஃபண்டு அப்ரூவ் பண்ணியாச்சு இது. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. அதனால் இந்த நித்தி ஆயோக் கீழே போகும்பொழுது இவங்க மெயினாக வந்து அந்த என்னென்ன பண்ண போகிறோம், மெயினாக இது வந்து இட் ஃபோக்கஸ் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். 3 விதமான இதில் இருக்குது. கோர் அஜெண்டா இதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இதில் ஒவ்வொரு ஸ்டேட்டுடைய டெவலப்மெண்ட் நீட்ஸ், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மாநில டெவலப்மெண்ட். ஆமாம். அண்டு சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்,
அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அரசியல் வேற, எலெக்ஷன் முடிஞ்சிருது. இந்த இடத்துல தான் விஜய் வந்து எம்ஜிஆர் வழியை வந்து பின்பற்றுகிறாரோ எஸ், எல்லாருமே கண்டிப்பா எல்லாருமே வந்து கேட்குறாங்க. கண்டிப்பா. ஏன்னா அவர் வந்து மத்திய மாநில அரசு வந்து உறவுல வந்து ரொம்ப ரொம்ப அக்கறையா இருந்தார். கண்டிப்பா சார், கண்டிப்பா. விஜய் வந்து அது போல வந்து அது அரசியல் வேற, மத்திய மாநில அரசு உறவு. எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த மாதிரி ரிலீஜன் சம்மந்தப்பட்டு கூட எந்த ஒரு பர்டிகுலர் ரிலீஜனையும் இது பண்ணாமல் விஜய் இன்னி வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் ரியலி ஐ எம் கிவிங் அ பாஸ் மார்க். நல்லா பண்ணுறாரு. ஓகே, எலெக்ஷன் முடிஞ்சு போயிடுது. எல்லாரையும் வந்து முறையாக சந்திச்சிருக்காரு, அரவணைத்து கொண்டு போகணும் எல்லாரையும். அண்ட் சோனியா காந்தி போய் பார்த்துருக்கார், ராகுல் காந்தியை பார்த்துருக்கார். அது அரசியல். அது என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவரை பார்த்திருக்காரு, அது துணை குடியரசுத் தலைவர் பார்த்திருக்காரு, சிபி ராதாகிருஷ்ணன். ஸோ ரியலி ஐ அப்ரிஷியேட் தி அப்ரோச். இப்போ கம்மிங் பேக் டு நித்தி ஆயோக். நித்தி ஆயோகில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்தந்த ஸ்டேட்டுடைய டெவலப்மெண்ட் நீட், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன், இதெல்லாம் முக்கியம். ஸோ இந்த நித்தி ஆயோக் மீட்டிங்கில் மெயினாக இவங்க பார்ப்பாங்க டெவலப்மெண்ட் ப்ரியாரிட்டிஸ். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் உங்கள் ப்ரியாரிட்டி என்ன பண்ணலாம், என்னென்ன டெவலப்மெண்ட். நீங்கள் கொடுப்பீங்க ஒரு 10 ப்ராஜெக்ட் 20 ப்ராஜெக்ட், எல்லாமே எல்லா ஸ்டேட்டுக்கும் உடனே பண்ண முடியாது. ஸோ ப்ரியாரிட்டி என்ன அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட். அதனால தான் நான் சொன்னேன் நித்தி ஆயோக் மீட்டிங் கம்பல்சரி, கண்டிப்பாக அந்தந்த சீஃப் மினிஸ்டர் அட்டன் பண்ணணும். எங்கள் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இவ்வளோ கோடி வேண்டியிருக்கு, நீங்கள் சென்ட்ரல் ஃபண்டு கொடுங்க, இதில் வந்து இதுதான் ப்ரியாரிட்டி ப்ராஜெக்ட்ஸ். ஸோ 20 ப்ராஜெக்ட் 5 ப்ராஜெக்ட் பண்ணித்தரோம். இப்போ மெட்ரோ பண்ண போகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கோயம்புத்தூர் வேணும், மதுரை வேணும், இது வேணும், ஏதோ ஒன்று எடுத்துங்க. இப்போ எது பண்ணலாம்? மதுரை கோயம்புத்தூர் எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஃபேர் எனஃப் ஆன் தி பார்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்சோ. கோயம்புத்தூர், மதுரை, சேலம் வந்து இந்த பட்டியலில் இருக்குதா சார்? இந்த பட்டியலில் சேலம் இல்லை. அது கோயம்புத்தூர், மதுரை தான். மதுரை. ஸோ இது வந்து இவங்க வந்து டெவலப்மெண்ட் ப்ரியாரிட்டி. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்களே இந்த ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், கல்லூரிகள் கட்டுவது, மருத்துவமனைகள் கட்டுவது, ஹைவேஸை டெவலப் பண்ணுவது, தென் இவங்க சொன்ன மாதிரி ரயில்வேஸ் நான் கொண்டு வரேன்னு வச்சுங்க. அந்த ரயில்வேஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் டோட்டலி டிபெண்டிங் ஆன் ஸ்டேட் கவர்மெண்ட். அவங்க தான் அந்த பர்டிகுலர் லேண்ட் அது அக்யூர் பண்ணி கொடுக்கணும். அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிலங்களை கையகப்படுத்த வேண்டிய வேலை வந்து மாநில அரசு வேலை. இதே தான் ஏர்போர்ட். அதுக்கெல்லாம் நான் ஏர்போர்ட்டில் போகும்போது இதே தான். மற்றபடி சில ப்ராஜெக்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் உடனே அதுக்கு அரசியல் உள்நோக்கத்தோடு முட்டுக்கட்டை போடக்கூடாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆப்போஸ் பண்ணுறீங்கன்னா எதனால ஸ்டேட் கவர்மெண்ட் ஆப்போஸ் பண்ணுறோம், இதெல்லாம் கூட நித்தி ஆயோக் மீட்டிங்லேயே பேசலாம். நிறைய விஷயம் வந்து இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தகவலும் வந்து வருகின்றது. எப்படின்னா எந்தெந்த துறைகளை மேம்படுத்தலாம், எந்தெந்த துறைகளை வந்து நம்ம வந்து கூடுதல் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் நான் சொன்னது டெவலப்மெண்ட் ப்ரியாரிட்டிஸ். அதான் உங்களுக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கிற இந்த சூழல் இருக்குங்களே, இப்போ உக்ரைன் ரஷ்யா போர், அதே போல் பார்த்தீங்கன்னா மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கிற போர் பதற்றம், இதெல்லாம் கருத்தில் கொண்டு குறிப்பாக அவங்க என்ன வந்து இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசின விஷயம் என்னன்னா, அதாவது பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, சிலிண்டர் தட்டுப்பாடு, எரிவாயு உருளை தட்டுப்பாடு வந்து இன்னும் அது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் எப்படி கட்டுப்படுத்தலாம், என்னென்ன செய்யலாம், ஏன்னா வந்து மக்கள் பாதிக்கக்கூடாது, அதுக்கு வந்து மாநில அரசுகளுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம். என்ன ஒவ்வொரு மாநிலமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் ரொம்ப கவனம் எடுக்கணும். பொருளாதார வளர்ச்சியை வந்து ரொம்ப இன்னும் வந்து மேம்படுத்தணும். இல்லை, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல வரேன். தட்டுப்பாடு, எல்பிஜி தட்டுப்பாடு. சார் இந்த தட்டுப்பாடு கண்டிப்பாக இந்த போர் இன்னும் உக்கிரமடைந்தால் இருக்கத்தான் செய்யும் சார். க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட ரிசர்வ் இருக்குது. ஏன்னா ஸ்டோரேஜ் டேங்க் ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. ஸோ நியர்லி ஆல்வேஸ் 70-80 நாளைக்கு இந்தியாவில் க்ரூட் ஆயில் இது. அந்த க்ரூட் ஆயில் தான் ரா மெட்டீரியல். அதை யூஸ் பண்ணி தான் பெட்ரோல், டீசல், தென் ஏர் டர்பைன் ஃபியூவல் எல்லாம் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதனோட பை ப்ராடக்டாக ஈவன் கேஸ் அதுவும் வருது. ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் 70 நாள். அதையும் தாண்டி இப்போ ரீசெண்டாக 1 month பிஃபோர் UAE அவங்களோட பிரதமர் போயிட்டு 2 நாள் தான் மீட்டிங். அந்த 2 நாள் இதில் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் 80 மில்லியன் பேரல்ஸ் இந்தியாவுக்காக நாங்கள் க்ரூட் ஆயில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், எப்போ வேணாலும் இந்தியா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க.
க்ரூட் ஆயில். வேற அது மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டா? அக்ரிமெண்ட் இவங்க போட்டாங்க இந்தியா வித் யுஏஇ 80 மில்லியன் பேரல் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்காக ஸ்டோரேஜ் ரிசர்வ். இதில் நீங்கள் இன்றைக்கி எடுத்துட்டிங்களா இன்னொரு 40 மில்லியன் எடுக்கிறீங்க, இன்னொரு 40 மில்லியன் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். ஸோ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் 80 மில்லியன் பேரல் இந்தியாவுக்கு நாங்கள் வச்சுருப்போம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்தியாவிலையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும், கேஸை பொறுத்த வரைக்கும் கேஸை ஸ்டோரேஜ் பண்ண முடியலை. அந்த கண்ட்ரி எந்த கண்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணுறானோ அவன்கிட்டையும் ஒரு லெவலுக்கு மேலே ஸ்டோரேஜ் டேங்க் கேஸை பொறுத்த வரைக்கும் இல்லை. எதனால் அப்படின்னா கேஸ் ஸ்டோரேஜ் அந்த இதுவே பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ரொம்ப ஹை ப்ரெஷர் மைனஸ் so many டிகிரிஸில் அதை கம்ப்ரஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். அந்த ஸ்டோரேஜ் டேங்க்ஸை கட்டுவதற்கு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ், ஒரு பில்லியன்கிறது 100 கோடி, பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வேணும். அதனால தான் ஈவன் அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரிலையும் அந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் டேங்க்ஸ் ஃபார் கேஸ் கிடையாது. ரொம்ப லிமிட்டட் ஸ்டோரேஜ் தான் இங்கே இருக்குது. ஸோ அப்போ இந்தியாவிலையும் திடீர்னு இப்போது இந்தியாவில் மெயினாக லிக்ஃபைட் நேச்சுரல் கேஸ் எல்என்ஜி, எல்பிஜி, லிக்ஃபைட் பெட்ரோலியம் கேஸ் அண்ட் லிக்ஃபைட் நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அதை இங்கே ப்ராசஸ் பண்ணும்போது அதோட பை ப்ராடக்ட் எல்பிஜியும் வருது. அதையும் தாண்டி எல்என்ஜி மெயினாக ஃபெர்டிலைசர் பிளான்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. க்ரூட் ஆயில் இது எல்லாமே இம்போர்ட் பண்ணுறோம். இதில் மிடில் ஈஸ்ட்லேருந்து அரௌண்ட் 80%, 45-50% இந்தியா இம்போர்ட் பண்ணுறது. அங்கே ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மர்ஸ் அது வழியாக தான் 80% ஆஃப் ப்ரொடக்ஷன் வெளியில் போகிறது. அதை பிளாக் பண்ணியாச்சுன்னு வச்சுங்க, எல்லா கண்ட்ரியும் அடி வாங்கும், இந்தியாவும் அடி வாங்கும். இதனால தான் இதை இப்போ எல்பிஜியை பொறுத்த வரைக்கும் தட்டுப்பாடுகள் இருக்கும். அதனால தான் இவங்க சொல்கிறது க்ரீன் எனர்ஜி நம்ம போகலாம். ஈவன் ஆயிலை பொறுத்த வரைக்குமே இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, பெட்ரோல் 100% பெட்ரோல் யூஸ் பண்ண வேண்டாம், 20% எத்தனால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் பெட்ரோல் நம்ம யூஸ் பண்ணுறது குறையும் அப்படின்னு ஒரு இது. க்ரூட் ஆயில் விலை வந்து ரொம்ப மிக மிக சரிவுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து பெட்ரோல் விலை மட்டும் ரொம்ப உயர்வு. இப்போ சாமானுடைய பார்வை அப்படின்னா க்ரூட் ஆயில் மிக மிக சரி. இப்போ நீங்களே சொன்னீங்க க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு வந்து நமக்கு ஸ்டோரேஜ் இருக்குது. சார் ஸ்டோரேஜ் இருக்கிறது இல்லை விலை வீழ்ச்சியும் ஒரு நிமிஷம் சில சர்வதேச சந்தையில் இருக்கிற விலை வீழ்ச்சி ஆகலை. அதான் நான் சொல்ல வரேன். ஸோ இங்கே பிரெண்ட் க்ரூட் ஆயிலுங்கிறது 107-112 போச்சு, திரும்பி $93-94 வந்தது ஒரு பேரல். மறுபடியும் இங்கே பிளாக்கேட் ஆரம்பித்து விட்டது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ். நேற்று பாருங்கள், அமெரிக்கன் ஹெலிகாப்டர் இவங்க அட்டாக் பண்ணான்னு அமெரிக்கா இவங்க மேலே ஈரான் மேலே அட்டாக் பண்ணாங்க. உடனே ஈரான் அமெரிக்கன் ஏர்பேஸ் இருக்கிற இதில் குவைத்து, கத்தார், இன்னும் 2-3 பிளேஸில் இவங்க அட்டாக் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வார் முடிகிற மாதிரி இல்லை. நேற்று கூட ஒரு அட்டாக் நடக்கும். ஆமாம், அதான் சொல்கிறேன், முடிகிற மாதிரி இல்லைன்னா முக்கியமான ஹெலிகாப்டர் முடியல அப்படின்னால் சர்வதேச சந்தையில் என்ன ஆகும், திரும்பி க்ரூட் ஆயில் 113-114 போயிடுத்துன்னு வச்சுங்க, ஒரு பேரல் அவ்வளோ டாலர் போயிடுத்தினால் இந்தியாவில் மறுபடியும் அதிகமாகிவிடும். இல்லை சார், இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து நான் அந்த கேள்வி எழுப்புகிறேன். இப்போ ஸ்டோரேஜ் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து க்ரூட் ஆயிலை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். 70 நாளைக்கு, அதிகபட்சம் 70 நாளைக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம், அவ்வளோதான். ஸ்டோர் பண்ணும், அது எடுக்க குறைஞ்சிட்டே வரும் சார். அப்போ மறுபடியும் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும், மறுபடியும் இம்போர்ட் பண்ணணும். அன்னி தேதிக்கு என்ன ரேட்டோ அதுக்கு தான் இம்போர்ட் பண்ணுவீங்க. யூ காட் மை பாயிண்ட். இன்றைக்கி எங்கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் 100 மில்லியன் பேரல் ஸ்டோர் பண்ணுறேன்னு வச்சுங்க, ஒரு 50-60 நாளைக்கு அதுலேருந்து ஒரு 30 டெய்லி எடுப்பேன் சார். க்ரூட் ஆயில் எடுத்து ப்ராசஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 80 இந்த பேரலில் என்ன வேண்டும், 80 மில்லியன். அது க்ரூட் ஆயிலுக்கு மட்டும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு, நிலக்கரி வந்து 80 நாளைக்கு வந்து நமக்கு வந்து கையிருப்பு இருக்குது. 80 நாளைக்கு மின் உற்பத்திக்கான நிலக்கரி வந்து போதுமான அளவுக்கு இருக்குது. 80 நாளைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். அப்போ ஸ்டோரேஜ் எங்கேருந்து பண்ணுவீங்க சார்? அதாவது 2 இருக்குது. ஒன்று டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன், இன்னொன்று ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுறது. கோலை கூட நீங்கள் சில சமயம் இந்தோனேஷியா அங்கே இருந்தாலும் இம்போர்ட் பண்ணிருக்கோம். நமக்கு தான் வந்து என்எல்சி இருக்கா சார்? இல்லை, அது ஃபுல் இது நம்ம லோக்கல் இது பூரா மேக்ஸிமம் சவுத் ஃபுல்லாக கவர் பண்ணதில்லை. அதான் என் டிமாண்ட் எவ்வளவு சார், இந்தியாவுக்கு டிமாண்ட் எவ்வளவு, அதில் லோக்கலாக எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போ கேஸே இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், லிக்விட் கேஸ் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். பட் எவ்வளோ பண்ணுறோம்? 40% தான். இந்தியாவோட டிமாண்ட்
என்னுடைய பூர்த்திக்கு, என்னுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு 40% தான் லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் we are able to produce. அதுக்கு மேலே முடியல. அப்போ பேலன்ஸ் 60% நான் இம்போர்ட்டு தான் பண்ணியாகணும். அந்த இம்போர்ட் பண்ணும்பொழுது லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸையும் இம்போர்ட் பண்ணுவேன், அது மூலம் ப்ராசஸ் பண்ணுவேன், அதையும் தாண்டி க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறேன், அதுலேருந்து ஒரு பை ப்ராடக்ட் இது எடுப்பேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது ஆல்வேஸ் எனி இம்போர்ட் ஒரு 85, 80, 90% எனி இம்போர்ட் இட் இஸ் denominated in டாலர். தட் மீன்ஸ் நீங்கள் டாலரில் தான் பேமெண்ட்டு பண்ணணும், எந்த கண்ட்ரியாக இருந்தாலும். இப்போது இப்போ நம்ம வந்து சார் ஒரு விஷயம் வந்து இந்தோனேஷியாவிலேருந்து நம்ம வந்து நிலக்கரி இறக்குமதிக்கு வாய்ப்பு இல்லையா? மிக குறைந்த விலையில் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் வந்து மிக மிக குறைந்த விலையில் பண்ணலாமே சார்? பண்ணலாம் சார். அவன் இந்தோனேஷியா இந்தியாவுக்கு மட்டும் சப்ளை பண்ணல, அவனு எல்லா ஏன்னா எந்த ஒரு கண்ட்ரியும் நம்ம வந்து சர்வதேச அளவில் இருக்கிற ரேட்டில் ஒப்பிடுற பொழுது ரொம்ப ரொம்ப குறைவான ரேட்டு வந்து இந்தோனேஷியா தான். அதான் சார், என்னுடைய 40% ஆர் 50% இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், மீதி 50% இந்தோனேஷியாவில் இம்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவன் நமக்கு சப்ளை பண்ண மாட்டான். நான் மற்ற கண்ட்ரிகளோடலாம் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன், அவங்களுக்கு நான் கொடுக்கணுமா இல்லையா? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் எல்லா விஷயமும் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து விரிவாக பேசப்பட்டு ஒரு இறுதி முடிவு, நல்ல ஒரு ஆரோக்கியமான முடிவு கிடைக்குமா? ஆமாம், இந்த நிதி ஆயோக்கில் இப்போ விஜய் போயிருக்காருன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மெயினாக என்ன சார், தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் முன்னாடி சொல்லிட்டேன் டெவலப்மெண்ட் ப்ரையாரிட்டிஸ். அதையும் தாண்டி எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு ஆரம்பத்துலேருந்தே கன்சர்ன் இருக்குது, எங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் இது சென்ட்ரலேருந்து ப்ராப்பராக வரவில்லை அப்படின்னு. அதுக்கு தான் இப்போ என்ன பண்ணாங்க, 1000 கோடி ரூபாய் இந்த டிசாஸ்டர் ரெக்கவரி அதுக்குன்னு இவங்க கொடுத்துருக்காங்க இப்போ. பட் இவங்களுடைய பாயிண்ட்டை தமிழ்நாடு நித்தி ஆயோக்கில் என்ன பேச போகிறாங்க, இந்த 1000 கோடியும் தாண்டி எங்களுக்கு இன்னும் வர வேண்டி இருக்கிறது, தேவை இருக்கிறது டிசாஸ்டர் இது. இதையும் தாண்டி டிசாஸ்டர் ஃபர்தராக நடக்காமல் இருக்க பிளானிங்கு, என்ன பிளான் பண்ண போகிறோம், அதுக்கு என்ன மாதிரி எங்களுக்கு தேவை இருக்கும், ஃபைனான்ஷியல் ரிசோர்ஸ் என்ன, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதையும் தாண்டி தமிழ்நாட்டுக்கு எல்லா ஸ்டேட்டுக்கும் இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுடைய டோட்டல் டேக்ஸ் பூல்லேருந்து கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பணத்தில் எல்லாருக்குமே தெரியும். இப்போ 16வது ஃபைனான்ஸ் கமிஷன் அவங்களும் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. 15வது ஃபைனான்ஸ் கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க டேக்ஸ் பூல்லேருந்து 41% எல்லா ஸ்டேட்டுக்கும் பிரித்து கொடுக்கணும்ட்டாங்க. அதே தான் 16வது ஃபைனான்ஸ் கமிஷனும். ஏன்னா தமிழ்நாடு சிஎம் ஸ்டாலின் இருக்கும்பொழுது 16வது ஃபைனான்ஸ் கமிஷன் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போய் அந்த சிஎம் ஆகட்டும் மற்ற அஃபீஷியல்ஸை மீட் பண்ணாங்க. அப்போ தமிழ்நாடு இதில் ஸ்டாலின் என்ன சொன்னார், எங்களுக்கு 15th ஃபைனான்ஸ் கமிஷன் கீழே 41% சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா ஸ்டேட்டுக்கும் பிரித்து கொடுத்தாங்க. ஆனால் எங்களுக்கு 16th ஃபைனான்ஸ் கமிஷன் மூலம் 50% எல்லா ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க டேக்ஸ் பூல்லேருந்து பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 16th ஃபைனான்ஸ் கமிஷன் அது ஏற்றுக்கொள்ளவில்லை. 16th ஃபைனான்ஸ் கமிஷன் 41% தான் பிரித்து கொடுப்போன்ட்டாங்க. அந்த பிரித்து கொடுக்கும்பொழுது அதில் நிறைய ஹாரிசான்டல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதாவது டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது, அதுக்கு இவ்வளோ வெயிட்டேஜ், பாப்புலேஷனுக்கு எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிருக்கீங்க, அதுக்கு இவ்வளோ வெயிட்டேஜ், உங்கள் பர் கேபிட்டா இன்கம் எவ்வளவு இருக்குது, ஓவரால் எந்த ஸ்டேட்டுக்கு அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஷ்டிராவில் பர் கேபிட்டா இன்கம், அதாவது ஒரு மகாராஷ்டிரா ரெசிடெண்ட்டுக்கு இவ்வளோ கோடி, இவ்வளோ ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் ஆர் இவ்வளோ 50,000 ரூபாய் வருஷத்துக்கு வருதுனால் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வருது, மற்ற கண்ட்ரி ஸ்டேட்டுக்கு எவ்வளோ வருது, இதை மகாராஷ்டிராவோட கம்பேர் பண்ணுறாங்க. ரெண்டுத்துக்கு எவ்வளோ கேப் இருக்குது, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதுக்கு ஒரு வெயிட்டேஜ். இந்த மாதிரி அண்டு உங்கள் ஏரியாவில் எவ்வளோ ஃபாரஸ்ட் இருக்குது, ஃபாரஸ்ட்டில் இருந்தால் ஃபர்தர் டெவலப்மெண்ட் இருக்காது. ஸோ இது எல்லாருக்கும் ஒரு 6-7 ஃபேக்டர் கணக்கில் எடுத்துக்கொண்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இவ்வளோன்னு கொடுக்குறாங்க. அது பிரகாரம் அந்த 41% ஓவரால் 41% 4.53 அவ்வளோதான் தமிழ்நாட்டுக்கு வருது. 41% 100 ரூபான்னு வச்சுங்க, அந்த 100 ரூபாயில் 4.53 தான் தமிழ்நாட்டுக்கு வருது. அந்த 41% இவங்க பிரித்து கொடுக்குறாங்க இல்லையா, அதில் 10% என்னமோ உத்தரப்பிரதேஷுக்கு போகிறது, 8.35 வெஸ்ட் பெங்காலுக்கு வருது, 9% மத்திய பிரதேஷ் வருது. இதை தான் தமிழ்நாடு இவங்க ஆரம்பத்தையும் சொல்கிறாங்க, எங்களுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு டேக்ஸஸ்லாம் கொடுக்குறோமோ, மெயினாக சிஜிஎஸ்டி எல்லாமே
எந்த அளவுக்கு டேக்ஸ் எல்லாம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக எங்களுக்கு பணம் வரவில்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை கண்டிப்பாக கூர்ந்து கவனித்து இதுக்கு என்ன நீங்கள் கம்பல்ஷன் கொடுக்க முடியும் அதை கொடுக்கணும். இதையும் தாண்டி மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் என்ன வேணும் உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் மெட்ரோ தனி அதையும் தாண்டி வேறு என்ன வேண்டியிருக்கு. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணி 8-10 இது எனக்கு ஓவராலாக 50,000 கோடி 60,000 கோடி வேணும் நீங்கள் கொடுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லட்டும் 50,000 கோடி முடியாது, எங்ககிட்ட இவ்வளோ தான் ஃபண்ட்ஸ் இருக்குது, எல்லா ஸ்டேட்டுக்கும் நான் கொடுக்கணும். இந்த 50,000 கோடி இவ்வளோ ப்ராஜெக்டில் 4 ப்ராஜெக்ட் சொல்லுங்கள், 5 ப்ராஜெக்ட் சொல்லுங்கள், அது ப்ரியாரிட்டி, அதை முதல்ல முடிச்சிடலாம், மற்றது அப்புறம் சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். மிக நன்றி சார்.